உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மைத்ரிபாலவை சிக்க வைக்க தீவிர முயற்சி. மஹிந்தவின் மகன் யோசித வழக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. வழங்கப்படும் நிவாரணம் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. மலைப்பாதையில் பயணித்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து 40 பேர் பலி. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மூலம் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளையும் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வையும் பாதித்த இந்த தாக்குதல் தொடர்பான உண்மை இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் மனுச நாணயக்கார ஆற்றிய உரையானது பல முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தது. இந்த விசாரணை நகர்வில் கவனத்தை பெற்ற முக்கிய ஆவணங்களில் ஒன்றாக இதை நாம் நோக்கக்கூடும். அந்த உரையில் அவர் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் குறித்த முன்கூட்டியே தகவல்கள் தெரிந்திருந்தும் அதனை மறைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு அரச புலனாய்வுத் துறையின் முன்னாள் தலைவர் நிலந்த ஜெயவர்தன குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைத்தனர். குறிப்பாக நிலந்த ஜெயவர்தனவை அரசாங்க சாட்சியாக மாற்றி ஆதாரங்களை மறைக்கும் முயற்சி இடம்பெறுகின்றது என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்ததுடன் அதற்காக அப்போது தாம் விமர்சிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இவை அனைத்தும் அப்போது ஆளுந்தரப்பாக இருந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் மீதும் அவர்களின் ஆட்சி மீதுமான குற்றச்சாட்டின் வெளித்தன்மையாக இருந்தன. மேலும் இன்று நாம் கூறியது நிரூபிக்கப்பட்டுள்ளது என கூறி நிலந்த ஜெயவர்தன மீது அழுத்தம் செலுத்தப்படுவதாக தாம் கேள்விப்பட்டதாகவும் அன்றைய உரையில் கூறியிருந்தார். அவரது உரையில் மிகவும் கவனம் ஈர்த்த பகுதி, இந்த உண்மைகளை மைத்ரிபால சிறிசேனவிடம் சொன்னதாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள், இல்லையெனில் உன் மீது பழி சுமத்தப்படும் என்று நிலந்த ஜெயவர்தன அச்சுறுத்தப்படுவதாக கூறிய குற்றச்சாட்டாகும். இந்த கருத்து விசாரணையின் திசை இயல்பான ஆதாரங்களின் அடிப்படையில் அல்லாது குறிப்பிடப்பட்ட அரசியல் நபர்களை செய்ய முயற்சி இருக்கின்றதா என்ற சந்தேகத்தை எழுப்பியது. இந்த உரையில் அவர் இன்னொரு முக்கிய அம்சத்தையும் முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்டவை என்றும் தாக்குதலுக்கு பின்னர் இஸ்லாமிய அரசு பொறுப்பேற்றிருந்தாலும் தாக்குதலின் திட்டமிடல் மற்றும் செயற்பாட்டில் உள்ளூர் வலையமைப்புகள் பற்றிய கேள்விகள் முழுமையாக விளக்கப்படவில்லை என்றும் வாதிட்டார். மேலும் சோனிக் என்ற குறியீட்டு பெயரின் பின்னணி குறித்து வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் விசாரணைகள் நடைபெறுகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பல்வேறு ஆணைக்குழு அறிக்கைகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்த போது 2022ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சில எச்சரிக்கைகள் மீண்டும் மேற்கோள் காட்டப்பட்டன. நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிலுள்ள சதி என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வரான யோசித ராஜபக்ஷவினால் சமர்ப்பிக்கப்பட்ட சீராய்வு மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. யோசித ராஜபக்ஷவினால் சமர்ப்பிக்கப்பட்ட சீராய்வு மனு மீதான தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட்டதன் போதே இதனை நீதிமன்றம் அறிவித்தது. அஸ்விசும யூன் மாத கொடுப்பனவு இன்று கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான அஸ்விசும நலன்புரி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் யூன் மாதத்திற்கான கொடுப்பனவுகளை இன்று வைப்பிலிடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்தது. ஹைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாகிஸ்தானில் இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் குறைந்தது 40 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹைபர் பக்துன்க்வா மற்றும் பலுசிஸ்தான் மாகாணம் எல்லைப் பகுதியில் உள்ள மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேருந்து மிகுந்த வேகத்தில் இருந்ததும் அதிகமான பயணிகள் ஏற்றப்பட்டிருந்ததும் இந்த விபத்துக்கான காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீட்பு குழுக்கள் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்தவர்களினுடைய உடல்களை மீட்டுள்ளனர். காயமடைந்த சிலர் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த வகை மலைப்பாதை விபத்துகள் பாகிஸ்தானில் அடிக்கடி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதன் காரணமாக மோசமான சாலை அமைப்பு மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பு குறைபாடுகள் கூறப்படுகின்றன.
முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்டாகொட சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோசித ராஜபக்சவை இலங்கை கடற்படையில் நிர்வாக அதிகாரியாக இணைத்தது மற்றும் அரச நிதியை தவறாக பயன்படுத்தி யோசித ராஜபக்சவை பிரித்தானியாவிற்கு பயிற்சிக்காக அனுப்பிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் வசந்த கரண்டாகொட கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மாதம் 16 மற்றும் 22ஆம் தேதிகளில் வசந்த கரண்டாகொடவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அவர் அந்த திகதிகளில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்ரிபாலவை சிக்க வைக்க தீவிர முயற்சி. மஹிந்தவின் மகன் யோசித வழக்கு, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. வழங்கப்படும் நிவாரணம், மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. மலைப்பாதையில் பயணித்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து 40 பேர் பலி.